வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஏப்ரல் 6ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிமு 648ஆம் ஆண்டில் ஆரம்பகால சூரிய கிரகணம் கிரேக்கர்களால் பதிவு செய்யப்பட்டது. கிபி 1199ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் முதலாம் ரிச்சர்ட் மன்னர் தனது தோளில் அம்புகுத்தி காயமடைந்து இறந்து போனார். 1385ஆம் ஆண்டில் போர்ச்சுக்கல்லின் மன்னராக முதலாம் ஜான் பதவியேற்றார். 1453ஆம் ஆண்டில் இரண்டாம் முகமது கான்ஸ்டான்டினோபிள் மீதான தனது முற்றுகையை ஆரம்பித்தார். மே 29இல் அந்நகரை கைப்பற்றினார். 1580ஆம் ஆண்டில் இங்கிலாந்தில் பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. 1652ஆம் ஆண்டில் நன்னம்பிக்கை முனையில் டச்சு மாலுமி யான் வான் ரைபிக் கேப்டவுன் என பின்னர் அழைக்கப்பட்ட நகரை உருவாக்கினார். 1712ஆம் ஆண்டில் நியூயார்க்கில் அடிமைகள் கிளர்ச்சி ஆரம்பமானது. 1782ஆம் ஆண்டில் தாய்லாந்து மன்னர் டாக்சின் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டார். முதலாம் ராமா மன்னராக முடிசூடினார். சக்ரி வம்ச ஆட்சி ஆரம்பமானது. இந்த நாள் சக்ரி நாள் என நினைவு கூறப்படுகின்றது. 1812ஆம் ஆண்டில் பிரித்தானிய படைகள் வெலிங்டன் பிரபுவின் தலைமையில் பட்டாயோஸ் கோட்டையை தாக்கின. 1814ஆம் ஆண்டில் பிரான்சின் பேரரசர் நெப்போலியன் போனாபர்ட் பதவியில் இருந்து அகற்றப்பட்டு எல்பா தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். 1869ஆம் ஆண்டில் ஜான் வெஸ்லி என்பவரால் செல்லுலாய்டு பிளாஸ்டிக் கண்டுபிடிக்கப்பட்டது. 1896ஆம் ஆண்டில் ரோம பேரரசர் முதலாம் தியோடிசியஸ்னால் 1500 ஆண்டுகளுக்கு முன்னர் தடை செய்யப்பட்டிருந்த ஒலிம்பிக் போட்டிகள் முதல் தடவையாக கிரேக்கத்தின் ஏதென்ஸ் நகரில் ஆரம்பமாயின. 1917ஆம் ஆண்டில் முதலாம் உலகப் போரின் போது ஐக்கிய அமெரிக்கா ஜெர்மனி மீது போரை அறிவித்தது. 1919ஆம் ஆண்டில் மகாத்மா காந்தி ரவுலட் சட்டத்திற்கு எதிரான சத்தியாகிரக போராட்டத்தை அறிவித்தார். 1930ஆம் ஆண்டில் மகாத்மா காந்தி தனது புகழ்பெற்ற உப்பு சத்தியாகிரகத்தை முடித்து வைத்து கையளவு உப்பை எடுத்து, இதனுடன் நான் ஆங்கிலேய பேரரசின் அடித்தளத்தை அசைக்கிறேன் என அறிவித்தார். 1936ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்கா ஜார்ஜியாவில் சுழற்காற்று தாக்கியதில் 203 பேர் உயிரிழந்தனர். 1945ஆம் ஆண்டில் இரண்டாம் உலகப் போரின் போது சாரயேவா ஜெர்மனிய குரோவாசிய படைகளிடம் இருந்து விடுவிக்கப்பட்டது. 1965ஆம் ஆண்டில் முதல் தடவையாக புவி இணக்க சுற்றுப்பாதையில் இணைக்கப்பட்ட வணிக ரீதியான தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் இன்டெல்சாட் 1 ஏவப்பட்டது. 1968ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் இண்டியானா மாநிலத்தில் நடைபெற்ற இரட்டை குண்டுவெடிப்புகளில் 41 பேர் கொல்லப்பட்டு 150 பேர் காயமடைந்தனர். 1979ஆம் ஆண்டில் நேபாளத்தில் மன்னராட்சிக்கு எதிராக மாபெரும் மாணவர் போராட்டம் ஆரம்பமானது. 1984ஆம் ஆண்டில் கேமரோனின் குடியரசுப் படை பவுல்பியா அரசை கவிழ்க்க எடுத்த இராணுவ புரட்சி தோல்வியடைந்தது.
1994ஆம் ஆண்டில் ருவாண்டா மற்றும் புரூண்டி அரசு தலைவர்கள் பயணம் செய்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதைத் தொடர்ந்து ருவாண்டா இனப்படுகொலைகள் ஆரம்பமாயின. 2005ஆம் ஆண்டில் குர்திய தலைவர் ஜலால் தலபானி ஈராக் அரசின் அரசு தலைவரானார். 2009ஆம் ஆண்டில் இத்தாலியில் அக்கிலா பகுதியில் 6.3 அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 307 பேர் உயிர் இழந்தனர். 2010ஆம் ஆண்டில் இந்தியாவின் சத்தீஸ்கர் மாநிலத்தில் தந்தேவாடாவில் மாவோயிச போராளிகள் 76 மத்திய சேம காவல்படை அதிகாரிகளை சுட்டுக் கொன்றனர். 2018ஆம் ஆண்டில் கனடா சஸ்காச்சுவான் நகரில் பேருந்து ஒன்று பார ஊர்தி ஒன்றுடன் மோதியதில் 16 பேர் உயிரிழந்தனர், 13 பேர் காயமடைந்தனர். மேலும் ஏப்ரல் 6ஆம் நாளானது அபிவிருத்திக்கும் அமைதிக்குமான பன்னாட்டு விளையாட்டு நாளாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.